தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸ். ஸோ பிடிஓ ஆஃபீஸ்க்கான ஜாப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பல நாட்களாக, பல மாதமாக, பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கு. ஸோ இந்த ஜாப் பார்த்தா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாபெரும் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ பிடிஓ மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன விஷயங்கள் அப்படின்னா, மாபெரும் வேலைவாய்ப்பு அப்படின்னு போது நிறைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித தேர்வுமே கிடையாது. உங்களுக்கு எந்தவித எக்ஸாமினேஷனும் எந்தவித ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கட்டணமும் இல்லை, தேர்வும் இல்லை, நிறைய வேக்கன்சி இருக்குது. அதுவும் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்ற போது ஸோ ஜாப்னு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 60,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து தருவதுன்னு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குல்ல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கும். அதில் சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்கேஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க்கை போய் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கும் வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு நீங்கள் வெளியில் இருக்கீங்கனாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து இந்த ஜாப் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொல்லி நினச்சவங்க யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து பக்கத்தில் போய்ட்டு அந்த ஜாப்பை ஒர்க் பண்ணிவிட்டு உங்களை வந்துக்க முடியும்னு நினச்சாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்தால் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், நான் வீட்டில் இருந்துக்கு தான் போவேன் அப்படின்னு இருந்தாலுமே சரி, நான் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் அப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும், என்னால் தங்கி 60,000 வரைக்கும் நான் சம்பளம் கிடைக்கிது அப்படின்ற போது என்னால் வந்து தங்கி கூட நான் ஒர்க் பண்ணி நான் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்போட ஃபுல் டீல்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் அது அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி, அந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ எந்தளவுக்கு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஜாப்போட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு உங்களால் அதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா தேர்டு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். 1 2 3 4 ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 4 நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஜாப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 4 நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு 1, அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் 2, அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் 3 அண்ட் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் 4 சொல்லிட்டு 4 லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஜாப்போட டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் பிடிஎஃப்ஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும், நீங்களும் ஒரு நல்ல சேலரி ஏர்ன் பண்ண சொல்லி நினச்சிங்கன்னா மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ள போய்ட்டு முடிஞ்சளவு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக பார்க்கலாம். இதில் நம்ம சொல்லிக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வீடியோ ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி ரிலேட்டடாக நிறைய சப் கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும்
மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸு அண்ட் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இருக்காங்களே. ஸோ மல்டிபர்பஸ் ஹெல்த் பொறுத்தலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஒர்க்கர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எடிக்கேட் அண்ட் பிஹேவியர் தெரபிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்னை பொறுத்த வரைக்கும் சீனியர் லேப் டெக்னீஷியன், லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தனித்தனியான சேலரி அண்ட் ஏஜும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 60,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 40 வயதுக்கு உள்ளே வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 60 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 18,000 உங்களுக்கு சேலரி. 50 வயதுக்கு உள்ளே வந்து நீங்கள் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 60 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 14,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி. டோட்டலாக உங்களுக்கு 35 வயசுக்கு கம்மியாக வந்து இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸை சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 60 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 8,500 உங்களுக்கு சேலரி. 45 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி நர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 88 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 14,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி. எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 13,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி. தேர்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் எடிட்டர் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 23,000 உங்களுக்கு சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23,000 சேலரி. உங்களுக்கு 40 வயதுக்கு உள்ளே இருக்கணும். சோசியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23,000 சேலரி. 40 வயதுக்கு உள்ளே வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 சேலரி. 40 வயதுக்கு உள்ளே இருக்கணும். லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,000 சேலரி. 40 வயதுக்கு உள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி, அதாவது ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 8, 9, 10, 11, 12 ஐடிஐ, டிப்ளமா ஆர் டிகிரி இதில் நீங்கள் எது படித்தாலும், அதை பிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது படித்தாலும் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஜாப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்குமே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதற்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கீழே இருக்குன்னு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ஜாப் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 11/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கிடையாது, நீங்கள் ஆஃப்லைன்லேயே நீங்கள் போஸ்ட் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலம் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு அப்ளிகேஷன் கீழேயுமே ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் அப்ளை பண்ணணும், என்ன அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. எந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.